பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஜெபத்துக்காக நாம் எழுந்திரும் கண்ணில் மூலம் தலையில் தாழ்த்து இதால் நம்முடைய தேவனை கற்றுக் கொடுத்து அதிலே அவரை கூட நமக்கு உண்டாக காட்சி ஆசிரியத்து கொடுக்கிற கதை இந்த மாலை வேகம் நன்றி சேர்த்து அமைச்சுக்கிறோம் கத்தாவே அப்படியே கத்தாவே எங்கே இரண்டு மூணு பேர் நாம் தாடி கூட ஜெபிக்கிறாங்களோ ஒரு மத்தியில் இருப்பேன் சொல்ல தேவன் கத்தாவே அப்படியே கத்தாவே இந்த மாலை வேலை கத்தாவே நீ கத்தாவே பேசுகிற தேக்கம் நன்றி சேர்த்து அமைச்சுக்கிறோம் கத்தாவே அப்படியே கத்தாவே நீ கத்தாவே இந்த கடைசி காலத்தில் கத்தாவே சொல்லி கத்தாவே அப்படியே கத்தாவே ராஜன் கத்தாவே அப்படியே கத்தாவே குலநோய்களும் கத்தாவே அப்படியே கத்தா நம்ம காண்கிறோம் கத்தாவே நிச்சயமாக கத்தாவே கொடுத்து கதா வருகை கொடுத்து கதா நம்ம சாப்பாடு கத்தாவே நிச்சயமாக கத்தாவே வருகளை கத்தாவே அப்படியே கத்தாவே எங்களை கத்தாவே அப்படியே கத்தாவே ஒரு விஷயம் கத்தாவே கண்ணு கொண்டு போய் செப்பிரும் கத்தாவே அப்படியே கத்தாவே இந்த மலை கத்தாவே நிச்சயமாக கத்தாவே செப்பிரும் கத்தாவே நிச்சயமாக கத்தாவே மருந்து கத்தாவே அப்படியே கத்தாவே ஆவியான கத்தாவே ரசாடப்பட தைமா நடிசத்து செப்பிக்கிறோம் கத்தாவே நிச்சயமாக கத்தாவே பாடம் தவிர கத்தனை கொடுத்து செப்பிக்கிறோம் கத்தாவே அப்படியே கத்தாவே மருந்து கத்தாவே நீ பசங்க பாடம் கண்டு செப்பிக்கிறோம் கத்தாவே நிச்சயமாக கத்தாவே விவசாய கத்தாவே வேலை கத்தாவே அப்படியே கத்தாவே இந்த தொற்று நோயிலிருந்து கத்தாவே நிச்சயமாக கத்தாவே எங்களை காத்து வரதாக்கம் நடிசமாக செப்பிக்கிறோம் கத்தாவே அப்படியே கத்தாவே எல்லாவற்றையும் காத்துல ஒப்புத்து செப்பிக்கிறோம் துதிகன மகிமை உட்பே செலுத்திக்கிறோம் எல்லாவற்றையும் கத்தராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாத நன்மைகள் செய்தி இயேசுக்கு பாடல் பாடி தேவனை அனுப்போம். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் ஒன்றுக்கும் உதவாத என்னையும் தேடி தெரிந்து கொண்டீரையா ஒன்றுக்கும் உதவாத என்னையும் தேடி தெரிந்து கொண்டீரையா உந்தி நேசித்த அவரின் நட்புக்காய் ஆயுள் முழுதும் முந்தி நேசித்த அவரின் நட்புக்காய் ஆயுள் முழுதும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் வாழ்ந்த எனக்கு உன் ஜீவன் தந்தீரையா மரண பள்ளத்தாக்கில் வாழ்ந்த எனக்கு உன் ஜீவன் தந்தீரையா வாழையின் காலத்தை தந்து நீர் என்னையும் வாழ வைத்தீரையா வாழையின் காலத்தை தந்து நீர் என்னையும் வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன்
விசேஷித்த ஒன்றை எனக்காய் நியமித்து மகிமைப்படுத்தினீரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாமவரே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாமவரே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுள்ளதாக மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி வருவது நிச்சயமாக ஒரு மகத்தான ஸ்லாக்கியம். அதற்கத்தான் அவங்க ஒவ்வொருவரை கர்த்தர் அபிரித்தமாய் ஆசீர்வதிப்பாராக. அவரவர் அவங்களுடைய இடங்களிலே நீங்கள் கூடி இருக்கையில் நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் உணர்ந்து தொடர்ந்து தேவனோடு ஜீவிக்க ஏதுவாய் தேவன் தாமே தொடர்ந்து உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், தொடர்ந்து தேவனோடு நெருங்கி ஜீவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்தபடியே நம்முடைய அருமையான சகோதரி ராஜேஸ்வரி அவருடைய மகள் நாம் முன்பு ஜெபித்த வண்ணமாக தேவன் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல உடல் சுக பலத்தை அவர் வைத்திருக்கிறார். அருமையான சகோதரி அவர்களுக்கு அவர்கள் ஃபோன் பண்ணி சவிதா ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் ப்ரோக்ரஸிங் வெல். இப்பொழுது அவர்கள் நன்றாக உடல்நிலை தேடி வருகிறார்கள். ஆகவே கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் எடுத்த உங்களுடைய ஜெபங்கள் அருமையான இந்த சகோதரியை பலப்படுத்தி வருகிறது. தொடர்ந்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தேவன் அவர்கள் நடத்தி நம் மத்தியிலே ஒரு மகத்தான ஜீவனுள்ள சாட்சியாய் கொண்டு நிறுத்தும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படி நாம் எழுந்து நிற்போம். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனே, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக என் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தையினால் நீர் என்னை போஷியும், உமது வார்த்தையினால் நீர் என்னை தைரியப்படுத்தும், உமது வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தி தாரும். என்னுடைய கற்பனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சுய நீதி, எனக்குள்ள இருக்கிறதான உலக காரியங்கள், எனக்குள்ள இருக்கிறதான பிரச்சனைகள், எனக்குள்ள இருக்கிறதான போராட்டங்கள், அந்த போராட்ட பிரச்சனைக்கான காரணத்தை கர்த்தாவே உமது வார்த்தையினாலே நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாரும். அவைகளுக்கு நீர் பதில் தாரும், எனக்கு உதவி செய்யும். நிச்சயமாகவே எனக்கான பதில் உங்களுடைய வார்த்தையில் உண்டு. என் கேள்விக்கான பதில் உங்களுடைய வார்த்தையில் மாத்திரமே உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக நீர் என்னை மறுரூபமாக்கும்.
வார்த்தையின் சாயலிலே நீர் என்னை வார்ப்பித்தருளும் என்று நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். மார்க்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆதி மந்தமும் மாணவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் மாணவரே, முந்தினவரும் பிந்தினவரும் மாணவரே, துவக்கமும் முடிவும் இல்லாத தேவனே, நித்திய கண்மலையே, ஜீவ நதியே, ஜீவ ஊற்றே, ஜீவ அப்பமே, ஜீவ தண்ணீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்தில் ஏதோ அடியார்கள் நம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி என்னுடைய கரங்களை உயர்த்திருக்கையில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் நிச்சயமாக எங்களோடு இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் கரங்கள் ஒவ்வொரு கரங்களையும் நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கே இருந்தாலும் 3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் பிரசன்னராக இருப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவினுடைய ஜனங்கள் அவருடைய வீடுகளிலே பல்வேறு இடங்களிலே அவர்கள் கரங்களை உயர்த்தியிருக்கையில் நிச்சயமாகவே என்னுடைய சமூகத்தில் அவர்கள் நின்றிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அநேக கேள்விகளோட, அநேக பிரச்சனைகளோட, பாரத்தோட, நொறுங்குண்ட இருதயத்தோட, தேவைகளோட, சுகவீனங்களோட நம்முடைய ஜனங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே, நீருடைய இருதயங்களுக்கு ஏற்ற வண்ணமாக நீர் பேசும்படியே அடியார்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஒரு கட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும். கர்த்தாவே, எங்கள் சுய சிந்தைகள், என்னுடைய சுய நீதிகள், எங்களுடைய அவிசுவாசங்கள், எங்களுடைய பயங்கள், கர்த்தாவே, உலக காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீர் அகற்றுவீராக. தேவரீர் கர்த்தாவே, உமது வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி, தேவரீர் கர்த்தாவே, வார்த்தைக்கு ஏற்று புரிந்து கொள்ளுதலை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு, கர்த்தாவே, வேத வசனங்களுக்கு பின்னால் இருக்கிற நம்முடைய சிந்தையை நாங்கள் பெற்றவர்களாக இவைகள் மீது ஜெயம் கொள்ள உடைய ஜனங்களுக்கு உதவி செய்திடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலைகளை நிறைந்திருக்கிறீர். தேவரின் இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் எங்களையும் நீர் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் வேறு வழியில பிரயாணம் பண்ணி கொண்டிருப்போமானால் உமது வழிக்கு நீர் எங்களை திருப்புவீராக. தேவனால் அருளப்பட்ட வழிக்கு நாங்கள் திருப்பப்படுவோமாக. நீர் எங்களுக்கு வழிகாட்டும். கர்த்தாவே, உன் மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றவரே, நிச்சயமாக உமது ஆலோசனைகளுக்கு தேவையா இருக்கிறது. நிச்சயமாகவே உமது வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்கு தேவையா இருக்கிறது. உடைய ஜனங்களை கர்த்தாவே வார்த்தைக்குள்ளாக நீர் வழிநடத்தும். உமது வழிகளிலே வழிநடத்தும். கர்த்தாவே, உமது வார்த்தை இல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாது. தேவரீர், உமது வசனங்கள் கர்த்தாவே தாவீது சொன்ன வண்ணமாக தாவீதுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் கூட எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. கர்த்தாவே, வெளிப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தும். கர்த்தாவே, நல்ல நிலமாகிய இருதயங்களிலே இப்பொழுது நான் வாசிக்க போகிற வார்த்தை தியானிக்க போகிறது செய்தி அது விழுந்து 100ஆக பலன் கொடுக்க உதவி செய்திடும். தேவரீர் கர்த்தாவே, இந்த செய்தியை அவருடைய இடங்களிலிருந்து கேட்கிற இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தி தொடுவதாக. கர்த்தாவே, நீர் அவர்களை தொடுவீராக. நீர் அவர்களை ஆட்கொள்ளும். கர்த்தாவே, தேவரீர் எங்களை மறுரூபமாக்கும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கத்தக்கதாக எங்களுடைய குணங்களை, விழுந்து போன குணங்களை கர்த்தாவே மறுபடியும் நீர் திரும்ப அளிப்பீராக. நீர் நிச்சயமாக இதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இதோ இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். முடியும் மட்டும் ஜனங்களை நீர் வழிநடத்தும். தேவரீர், இந்த சிறு நேரத்தில் இந்த தியானிக்க முடியும் தியானிக்க போக தனது கொஞ்ச நேரத்தில் தேவரீர் சிதறாத கவனத்தை நமக்கு அளித்து ஜனங்கள் உம்மோடு இடைப்பட, நீர் அவளோடு இடைப்பட கர்த்தாவே, இந்த ஆராதனை ஏதுவாக இருக்கத்தக்கதாக நீர் அதை கர்த்தாவை பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும். முடியும் மட்டும் நடத்தும். விசேஷ விதமாக ஏதோ கர்த்தாவே பேசுகிற ஏதோ இந்த மாம்சத்தை கர்த்தாவை நீர் முற்றிலுமாய் மறைத்து பரிசுத்த ஆவியானவரே காட்சியிலிருந்து அதை எடுத்து போட்டு நீர் என்னுடைய ஜனங்களுக்காக இடைப்படும்படி அதை ஜெபிக்கிறேன். முடிவு மட்டும் நடத்தும். இவ்வளவு இருந்தபடி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். உன்னுடைய வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வேத பகுதியோடு தமது ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நீங்கள் உட்காரலாம். பிரியமான சகோதரிகளே, நிஜமாகவே நாம் சாக்கியப்பட்ட ஜனங்கள். ஆமெனா? தர்மமே சொல்லும். ஆகவே ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே நாம் சாக்கியம் பெற்ற ஜனங்கள். இப்பொழுது இந்த பூமியானது தேவன் விரும்பிய வண்ணம் இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கிறதான ஜனங்கள் தன்னுடைய குணத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆகவே மீட்கப்படுதல் என்றால் ஒரு மனுஷனுக்கு மீட்பு, ஒரு நபர் மீட்கப்பட வேண்டும் என்றால் அது அவனுடைய குணம் சார்ந்து இருக்கிறது. என்றால் ஒரு மனுஷன் கொண்டிருக்கிற குணம்தான் அவனுடைய சாயலை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த தேவனுடைய பிரதானமான கண்ணாடியாகிய அவருடைய வார்த்தையினுடைய அந்த வார்த்தையின் சாயலை நீங்கள் பெற்றிருக்கிறதான சாயலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதற்கேற்ற விதமாக நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி செய்து கொள்ளும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனியங்கள் சொன்ன சகோதரியே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆதாம் விழுந்து போன பொழுது, ஆதாமுடைய குணம் விழுந்து போன பொழுது பாருங்க, தேவ சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டான். In the image of God. He was in a godly image. தேவனுடைய குணம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் விழுந்து போன பொழுது அந்த தேவ குணத்தை மீட்டெடுப்பதற்காக, விழுந்து போன நம்முடைய குணத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் ஜனங்கள் குணம் தவறி இருக்கிறார்கள். எப்படி அதை மீட்டெடுக்க முடியும்? சகோதர சகோதரி, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்ம இருதயத்திலிருந்து செயல்படுவது 2 காரியம் தான். நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து செயல்படுவது 2 காரியம். ஒன்று அது விசுவாசம், மற்றொன்று அவிசுவாசம். ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் யாரையெல்லாம் முன்னறிந்தாரோ, முன்னறிந்தார் என்று சொல்லும் பொழுது யாருக்குள்ளாக அவர் விசுவாசத்தை கண்டாரோ அவளை அவர் முன்குறித்தார். விசுவாசம் என்பது என்ன? எதிர் மேல் உள்ள விசுவாசம், வார்த்தை மேல் உள்ள விசுவாசம். நிச்சயமாய் அவர் எழுந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் தோன்றுகிறதான மனவாட்டியானவள் அவருடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை அல்ல விசுவாசத்தை பெற்றிருப்பாள் என்பதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் தீர்மானித்தார். எதிர்மொழ விசுவாசம், வார்த்தை மேல் உள்ள விசுவாசம். ஆகவே தான் அவள் வார்த்தையை விசுவாசிப்பாள் என்பதை தேவன் நன்றாய் அறிந்தவராய் அவருடைய குணம் விழுந்து போயிருக்கையில் தன்னை சரி செய்து கொள்ள ஒரு கண்ணாடியை அவள் தேடுவாள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே தான் தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளத்தக்கதாக, தன்னை சரி செய்து கொள்ளத்தக்கதாக இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தன்னுடைய குணத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தார். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன், நற்குணம் பொருந்திய தேவன். ஆகவே தேவன் இந்த பூமியில மாம்சமானார். அவர் மாம்சமானபடியினால் இந்த கடைசி காலத்திலே மனவாட்டியானவள் தன்னை எதனோடு அவள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறாள்? ஒரு கதை புஸ்தகத்தோடு அல்ல, ஒரு கோட்பாடோடு அல்ல, சபையோடு அல்ல, ஒரு நல்ல குணம் படைத்த மனுஷங்களோடு அல்ல. ஆனால் அவள் அந்த பிரதானமான கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தையோடு கிறிஸ்துவோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளும்படிக்கு அவள் அழைக்கப்பட்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. நிச்சயமாக நாம் சாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆகவே பெரியவான் சொல்றவரை ஆக அந்த தேவனுடைய குணமானது எப்படி பூமிக்கு வந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த பூமியில் அது போன்ற ஒரு அன்பு
இருந்ததில்லை. தேவனுடைய அன்பின் குணம், God's loving character. In the beginning, He molded Adam with His loving character. அவருடைய அன்பின் குணமானது ஆதாமை வார்ப்பித்தது தேவ சாயலாக. அவன் விழுந்து போன பொழுது, அவனுடைய குணம் விழுந்து போன பொழுது, மறுபடியும் தேவன் தன்னுடைய குணத்தை கிறிஸ்து என்கிறதான சரீரத்தை அவர் மறுபடியும் வார்ப்பித்தார். ஆகவே கிறிஸ்து என்பது இரண்டாவது நபர் அல்ல. அவர் தேவனுடைய குணத்தை பெற்றிருந்தபடியினாலே தேவன் மாம்சமானார். ஆகவே அவருடைய உயர்ந்த அவருடைய கேரக்டர், what type of person was Jesus? இயேசு கிறிஸ்து எத்தகைய நபர், எப்படிப்பட்ட நபர் என்பதை நீங்களால் அறிந்திருக்க வேண்டும். எது அவரை உயர்ந்தவராக்கிறது? விழுந்து போன ஒரு மனுஷனுக்காக, விழுந்து போன தன்னுடைய சிருஷ்டிப்புக்காக, விழுந்து போன தன்னுடைய சிருஷ்டிப்புக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு அதை ஒதுக்கி வைத்து விட்டு அதை விட்டு அவர் இறங்கி வந்தார். எப்பேற்பட்ட ஒரு இழிவான நிலைமைக்கு தன்னை அவர் தாழ்த்தினார். கடைநிலை மட்டும் அவரை தாழ்த்தினார். நிச்சயமாக ஒரு நாயை கல்லை தூக்கி அடிப்பது போல அவரை அடிப்பதற்காக கல்லுகளை கையில் எடுத்துக் கொண்டார்கள். தேவன் இவைகளை அறிந்து கூட தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். நிச்சயமாகவே அதுதான் தேவனுடைய குணலட்சணம், அதுதான் தேவனுடைய that type of person was Jesus. அத்தகைய நபர் என்றால் இயேசுவானவர். அவர் நினைத்திருந்தார் he would have come with a royal salute of angels. தூதருடைய ராயல் சல்யூட்டோட அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கலாம். ஒரு அமெரிக்க பிரதமர் இந்த பூமிக்கு நம்முடைய இந்தியாவில் விஜயம் செய்யும்போது எப்பேற்பட்ட மரியாதை அவருக்கு. இந்த கான்வாய் எல்லாம் அவர்கள் அமைத்து எப்பேற்பட்ட ஒரு ராஜ மரியாதையோடு அவர்களை கொண்டு செல்கிறார்கள். அதை காட்டிலும் அதிமகிமையான ராஜ மரியாதையோடு அவர் இந்த பூமிக்கு வந்திருக்க கூடும். ஆனால் இயேசுவானவர் அப்படி செய்யவில்லை. தேவன் அப்படி செய்யவில்லை. தன்னை தாழ்த்தினார். தன் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆகவே அவருடைய குணத்தை நீங்கள் காண வேண்டும், அவருடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியப்பாராக you have to understand Jesus and his character. இயேசுவையும் அவருக்குள் இருந்த அவருடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடைசி காலத்தில் சிஸ்டர் பூமிக்கு வந்த பொழுது கூட நல்ல கவனியுங்கள், நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் செல்ல முடியாது. பொழுது நாம் மறைந்திருப்பது அவருடைய ரத்தத்தின் கீழாக தான். ரத்தத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். யாருடைய ரத்தத்திற்குள்ளாக? சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாக நாம் மறைந்து கொண்டுள்ளோம். இவங்கெல்லாம் நம்முடைய ரத்தத்திற்கு கீழே தான் இருக்க போறாங்கன்னு தேவன் நன்றா அறிந்திருந்தார். எல்லாருமே அகில பூமியும் அவருடைய ரத்தத்திற்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் நன்றா அறிந்திருந்தார். ஆனாலும் பிலாத்துவுக்கு முன்பாக அவர் தமது வாயை திறவாதிருந்தார். தன்னை மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த சத்தமிடாத ஆட்டை போல அவர் அமைதியாக இருந்தார். அவர் எந்த ஆர்ப்பாட்டத்தையும் செய்யவில்லை. நீ ராஜாவா இருந்தவருடைய பிரஜைகள் எங்கே, உடைய ஊழியக்காரர் எங்கே இந்த பிலாத்து கேட்ட பொழுது, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று இயேசுவானவர் சொன்னார். ஆகவே அவருடைய குணலட்சணத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிஸ்டர். தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டவராய் இருந்தும் அந்த 100 அதிபதிக்குள்ளாக தன்னுடைய விசுவாசத்தை அவர் கண்டார். உட்பட்டவராய் இருந்தும் ஒருவனை போய் என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய்ய என்றால் செய்கிறான். ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய குணத்தை கண்டு அவர் மெச்சினார். சௌரி அவர் எல்லா அதிகாரத்தையும் பெற்றவராய் இருந்தும் கூட எந்த அதிகாரத்தையும் அவர் பிரயோகிக்கவில்லை. பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ முற்றிலும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையின் மரணமும் சிலுவை மனுஷ முகமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவர் பிறந்தது முதல்
அவர் மரிக்கும் வரை அவ்வளவு பாட்டங்களை அவர் சகித்தார், அவ்வளவு பிரச்சனைகளை அவர் சகித்தார். அவருக்கு நேரிட்ட சோதனைகளில் ஒன்று கூட நமக்கு நேரிட்டதே கிடையாது. அவ்வளவு சோதனைகளை சகித்து கூட அதனுடைய குணம் என்ன? பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த போராட்டங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தமக்கு சொந்தமானவர்கள் தன்னை வெறுத்த பொழுது தேவனை அவர் பிரியப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். தன்னை எப்படியாச்சும் அவர்களுக்கு நிரூபித்திருக்கலாம். நான் தான் மேசை என்று அவர் நினைத்திருந்தால் அவர் தன்னை நிரூபித்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வகுத்து கொடுத்த தான் வகுத்த அந்த திட்டத்திற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தவராகி. ஹல்லேலூயா. சிஸ்டர், அவர் தேவனாய் இருந்தும் கூட, தேவனுக்கு சமமாய் இருந்தும் கூட அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. வாட் டைப் ஆஃப் பர்சன் வாஸ் ஜீசஸ்? எப்படிப்பட்ட நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? பிரதர் சிஸ்டர், ஆகவே அந்த குணத்தோட உங்களுடைய குணத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாக வேண்டும். அந்த கண்ணாடி முன்பாக நீங்கள் நின்று, இயேசுவானவருக்கு முன்பாக நின்று உங்களை நீங்களே பார்த்து, நம்மை நாம பார்த்து, நீங்கள் உங்களையும் நான் என்னையும் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக சாக்கியப்பட்ட ஜனங்கள். ஆமென். ஆகவே பிரதர் சிஸ்டர், பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருங்கள். எதை பார்த்து பூர்ண சற்குணராக நீங்கள் இருக்க முடியும்? இந்த பூமியில உயர்ந்த படித்த மேதைகள் உண்டு, எவ்வளவோ மனுஷர்கள் உண்டு இந்த பூமியில. The world has a huge number of noble persons. ஆனாலும் அவளை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது? சற்குணராக, பூர்ண சற்குணராய், பிதாவை போல பூர்ண சற்குணராய். அப்ப சற்குணம் பொருந்திய ஒரு கண்ணாடி நமக்கு தேவை. தேவனே அந்த கண்ணாடியை பூமிக்கு அனுப்பினார். தேவனே இந்த பூமிக்கு கண்ணாடியாய் வந்தார். ஹல்லேலூயா. இப்போது அந்த கண்ணாடி முன்பாக யார் நின்று கொண்டிருப்பது? ஓ, நான் யாரை போல் மாற விரும்புகிறேன்? ஓ, இயேசுவை போல. புறத்தோற்றத்தில் அல்ல, உள்ளான மனுஷன். உங்களை உருவாக்குவதே உங்களுடைய குணம்தான். ஆகவே கிறிஸ்துவின் குணத்தை நாம் நமக்குள்ளாக பெற விரும்புகிறோம் சிஸ்டர், அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே முதலாவது நீங்கள் வார்த்தைகள் விசுவாசங்களோட இருந்தாக வேண்டும். வார்த்தை விசுவாசங்களோட இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் இந்த பரிசேயர் சதுசேயர், இந்த யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவருடைய பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினது. இட் மேட் நன் எஃபெக்ட். ஒரு எஃபெக்டே இல்லாம பண்ணிடுச்சு அவருடைய பாரம்பரியங்கள். பாருங்க, சங்கீதத்துல தேவனை குறித்து, இயேசுவை குறித்து அவர்கள் வாசித்து கூட அவர்கள் அப்படியா அதை விசுவாசிக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு மேல அவருடைய பாரம்பரியங்கள் இருந்ததினால. அப்படி இருந்தால் அது என்ன செய்யும்? நல்ல கவனிங்க சிஸ்டர். அவருடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து போனார்கள், கிருபை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த மகத்தான கிருபை பிரஜாதிகளாகிய உங்களிடத்திற்கு வந்ததற்கு மகத்தான காரணமே அதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக அவருடைய பாரம்பரியங்கள் இருந்தது. ஆனால் தேவனுடைய குமாரன் குமாரத்தையும் பிரதர் சிஸ்டர் அவருடைய பாரம்பரியங்கள் மீது அவங்க பற்றுதலா இருந்தபடினாலே அவங்க எதிர்பார்த்தாங்க, பிலாத்து முன்னாடி எதுக்கு கை கட்டி நிக்கணும்? இவர் மேசியாளர் என்ன பண்ணிருப்பாரு? என்னங்க, ராஜாதி ராஜாவை தான் பண்ணிருப்பாரு இவரு பிலாத்த. சந்தேகப்பட்டாங்க, பிலாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. சாத்தான் பார்த்தான், கரெக்டா எல்லா இடத்துக்கும் ஜனங்க கல் வச்சாங்க. சரி, இவர் அமைதியா இருக்காரு. இப்ப பிலாத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு பார்க்கனே இருந்தா சாத்தான். ஏசுனாலும் இப்ப என்ன பண்றாரு? அரவணைச்சு பண்ணாங்க, அமைதியா இருக்காரு. பிலாத்துக்கு முன்னாடி அமைதியா இருக்கிறார். பாருங்க, தேவன் தன்னுடைய குணத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார். அமைதியா நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வழக்காடுறதுக்கு ஒரு அட்வொகேட்டுக்கு யாருமே கிடையாது, பரிந்து பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி தன்னிச்சையாக டிசிஷன் கிடையாது, யாருமே கிடையாது. அங்க மரியா கிடையாது, யோசிப்பு கிடையாது, யாருமே கிடையாது சிஸ்டர். தனிநபராக அவர் நின்று கொண்டிருந்தார். பார்த்தா சாத்தான். இப்ப பிலாத்தை அடிச்சு தூக்குனா இவர் தான் தேவனுடைய குமாரன் முஷாரா பார்த்துனே இருக்கிறான். ஆனா பிலாத்துக்கு முன்னாடி அவர் அமைதியா தான் இருந்தார். அங்கேதான் ஒரு விசுவாசம் விழுந்து போனது. என்னோட இருக்கிறீங்களா? தேவனுடைய திட்டம் என்ன?
வார்த்தை என்ன சொன்னது? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன உரைத்தார்? நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினவனமாக அவர் நமக்காக தழும்புகளை ஏற்க வேண்டிய நேரம் அது இல்லையா? அவர் அதற்காக அமைதியாக இருந்து கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு கீழ்ப்படிந்தவராகி, எதற்கு கீழ்ப்படிந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். Is that right? பாருங்க பிரதர்ஸ் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படுத்திக் கொண்டிருந்தார். பிசாசு வேற விதத்தில் யோசித்துக் கொண்டிருந்தார், யூதர்கள் வேற விதத்தில் யோசித்துக் கொண்டிருந்தாங்க. தேவனுடைய குமாரன் இந்த கடைசி காலத்தில் அப்படியே நீங்க யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய மீட்பை தவறிவிடுவீர்கள். படி இயேசுவை நீங்கள் தவறிவிடுவீர்கள், இந்த செய்தியை தவறிவிடுவீர்கள். பிரதர்ஸ் சிஸ்டர், தேவன் எதை செய்தாலும் அதை ஒரு நோக்கத்தோடு செய்பவராக இருக்கிறார். அவர் ஏன் அமைதியா இருக்கிறார்னா, நீ வேத வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவரை குறித்த வார்த்தை என்ன சொன்னதோ அவர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். Is that right? எத்தனை சிஸ்டர், கீழ்ப்படிந்தவராகி, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. சிஸ்டர், அப்படிதான் பிசாசு நினைப்பான். அப்படிதான் ஒரு காதல் மைண்ட் உள்ள மாம்சீக எண்ணம் கொண்ட ஒரு மனுஷன் அப்படிதான் நினைப்பான். தேவனா இருந்தா என்ன பண்ணி நேரத்துக்கு என் கஷ்டத்தை போக்கிருக்கணுமே இல்ல பிரதர் சிஸ்டர். பட் sons of God put up with anything as long as they know they are doing the will of God. தாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்கள் என்பதை அறிந்த தேவனுடைய குமார்த்தி எந்த சூழ்நிலையிலிருந்து தாக்குப்பிடிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையை தாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் நன்றாய் அறிந்தபடியினாலே அவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். Is that right? இதுதான் கடைசி காலத்துக்கு தேவைப்படுது. இதுதான் நம்முடைய நேரத்தின் செய்தி. இதுதான் தேவனுடைய குணம். அழைந்து போகிறேன். ஒரு மைக்க அப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் காத்தடிச்ச மைக் என்ன பண்ணும்? இப்படி பறக்கும். திருப்பி அந்த பக்கம் காத்தடிச்ச மைக் என்ன பண்ணும்? இந்த பக்கம் பறக்கும். இந்த பக்கம் காத்தடிச்ச மைக் என்ன பண்ணும்? கிறிஸ்தவ நிலைமை பாருங்க, ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. They are unstable in God's word. தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நிலை இல்லாதவர்களாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்த கடைசி காலத்தில் சிஸ்டர். ஆகவே நன்கொருவிடப்பட்ட கிறிஸ்தவன், தேவனுடைய வார்த்தையிலே நன்கொருவிடப்பட்ட கிறிஸ்தவன், இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையிலே தன்னுடைய சொந்த வார்த்தையிலே அவர் நன்கொருவிட்டவராய் நின்றார். அவர் வார்த்தையை திருத்தி அமைக்கல. அவர் என்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக எதை முன்னறிவித்தாரோ தன்னுடைய சொந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் அவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார். அந்த வார்த்தைக்கு ஏற்ற கீழ்ப்படிதலோடு, கீழ்ப்படுகிற அந்த குணத்தோடு நம்முடைய குணத்தை நாம் சற்று பொறுத்து பார்க்க வேண்டும். அப்படியான வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான குணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஏனென்றால் கீழ்ப்படிந்தவராகி, சிஸ்டர், he was the example because God was reflecting his character in him. And then if we are sons and daughters of God, God reflects his character in us, then we become like him. தேவனுடைய குணலட்சணத்தை அவர் மூலமாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்போமானால், இப்பொழுது தேவன் இயேசுவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எதை வெளிப்படுத்தினாரோ அதையே உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்துவார். வார்த்தையை வெளிப்படுத்துதல். அப்பொழுது நாம் அவரை போல் இருப்போம். அப்பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அப்பொழுது நாம் இருப்போம். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் அப்பொழுது நாம் இருப்போம். பிரதர் சிஸ்டர், பிசாசு வெயிட் பண்ணிக்கிறதா பிரதர் சிஸ்டர்? எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே இயேசுவானவர் அரெஸ்ட் பண்ண போய் நிற்கிறார். சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு ஏறினார். அவர் கையில் ஆணி அடிச்சிட்டாங்க, கால்களில் ஆணி அடிச்சிட்டாங்க. முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இந்த பாத்திரம் என்னை வீட்டு நீங்க கொடுப்பானால் நீங்க படி செய்யுமாகிலும் விருப்பமல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே எல்லாம் ஆக கடவுது. கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் தேவனுடைய வார்த்தைக்கு. பாருங்க சிஸ்டர், இன்றைக்கு கிறிஸ்தவங்க ஒரு தேவனுடைய சொந்த குமாரனுக்கு, பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை பாடு என்றார். அவருடைய சொந்த குமாரனுக்கு அவர் இப்படி செய்திருப்பாரானா? நிறைய பேர் சொல்றாங்க சிஸ்டர், நான் தரித்திரன் ஆகிறதுக்காக, நான் ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்காக அவர் தரித்திரானார். என்ன ஐஸ்வர்யன் போற? ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, பரலோகத்துல நீங்க எல்லாம் மறித்து உயிர் தெழுந்த பரலோகத்துக்கு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவன் பரலோகத்தையே இந்த பூமிக்கு எடுத்து வராரு, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் இங்க தராரு. எதை பத்தி பேச நினைக்கிறீங்க சிஸ்டர்?
எதை போதிக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல சீஷனுடைய ஜீவிக்கவில்லை, இயேசுனுடைய ஜீவிக்கவில்லை. எப்போது அப்பா பிதாவை கூப்பிடப்படத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதே கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி உங்களில் வாசமா இருந்தால், உங்களில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா, அதே பரிசுத்த ஆவி உங்களில் வாசமா இருக்கும் பொழுது நினைக்கிறீர்களா? ஆசிரிப்பாராக நல்ல கவனிங்க. ஆகவே கல்வாரியில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, நமக்காக அவர் பாட அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது, நல்ல கவனிப்பதா சிஸ்டர், இந்த பிசாசு மரணம் என்பதான கொடுக்கையுடைய பிசாசு ஆதி முதலாக எல்லா மனுஷனையும் அவன் கொட்டிக்கொண்டே இருந்தான். இந்த தேனியை போல ஒரு மனுஷனை அவன் கொட்டிட்டானா, ஒரு தேனி ஒரு மனுஷன் கொட்டிடுச்சுன்னா நல்ல ஆழமா கொட்டிடுச்சுன்னா கொடுக்க இழந்துடும். இவ்வளவு நாள் அந்த மரணம் என்பதான கொடுக்க வைத்த இந்த பிசாசு ஒவ்வொருவராய் அவன் கொட்டிக்கொண்டே வந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாமுவேல். கவனிக்கிறீர்களா? பழைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவராய் அவன் கொட்டிக்கொண்டே வந்திருந்தான். சிஸ்டர், பிசாசு பார்த்தான், பிலாத்துக்கு முன்னாடி ஒரு ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் கவனிக்கிறீர்களா? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவரால் என்ன பண்ண முடியும்? கையை கட்டிட்டாங்க, ஆணி அடிச்சிட்டாங்க, காலியை கட்டிட்டாங்க, ஆணி அடிச்சிட்டாங்க. பார்த்தான், இப்பொழுது பிசாசு அந்த மரணத்தை பார்த்து பேசினான். ஏன்னா மரணம் இப்பொழுது யார் கட்டுக்குள் இருக்கிறது? பிசாசுடைய கட்டுக்குள் இருக்கிறது. மரணத்தை பார்த்து பேச, மரணமே நீ போய் பண்ண யாரை கொட்டிடு, கொட்டியோட கலையை முற்றிடு அப்படின்னு சொன்னான் பிசாசு. வேகமாக அந்த மரணம் கூட அந்த கொடுக்க வைத்து மரணம் என்ற கொடுக்க வைத்து பிசாசு அவரை கொட்டினான். கவனிக்கிறீர்களா? சிஸ்டர், அவர் மரணத்தை ஜெயித்தார். அவரை கொட்டின மாத்திரத்தில் மரணம் என்பதுதான் அந்த கொடுக்க பிசாசு எழுந்து போனார். சாமுவேலை கொட்டின பொழுது மறுபடியும் தாவீதை கொட்டினார், மறுபடியும் இன்னொரு தீர்க்கதரிசியை கொட்டினார். இல்லையா? கவனிக்கிறீர்களா? ஆதாம், ஆபேல், காயின், மன்னிக்குமா, ஆபேலுக்கு அப்புறம் அவருடைய சந்ததி சேத். நீங்க பாருங்க, நோவாவின் காலத்தில் பரிசுத்தவான்கள் அப்படியே ஒருத்தர் என்ன பண்ணினான்? அவன் கொடுக்க இழக்கவே இல்லை. கொட்டிட்டு எல்லா மாம்சத்தை கொட்டினான். கவனிக்கிறீர்களா? எல்லாருடைய சரீரத்தையும் கொட்டினான், எல்லாருடைய மாம்சத்தை கொட்டிக்கொண்டே வந்தான் சிஸ்டர். ஆனால் இயேசுவானவரை மாத்திரம் அவன் கொட்டின பொழுது தன் கொடுக்கையை இழந்து போனான். அவன் தீர்க்கதரிசிகள் பழைய பரிசுத்தவான்களுக்கு மேலான ஒரு நபராக கர்த்தராகிய இயேசுவானவர் இருந்தார். இல்லாட்டி பிசாசால் செய்திருக்கவே முடியாது. சவுல் மரித்தான், தாவீது மரித்தான், சாலமோன் மரித்தான், ஆபிரகாம் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். ஆகவே இவைகள் எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தின பிசாசு தன்னுடைய கொடுக்கை வைத்து கொட்டின பிசாசு இயேசுவிடத்தில் தன் கொடுக்கை எழுந்து போனார். காரணம் என்ன? That is why he had to be more than a man. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் மேலானவராய் அவர் இருந்தாக வேண்டும். பிசாசு தன் கொடுக்கை எழுந்து போக வேண்டும் என்றார். ஒரு சாதாரண தீர்க்கதரிசிக்கும் மேலானவராய் அவர் இருந்தாக வேண்டும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாக அவர் இருந்தாக வேண்டும். If he had been a man or just a prophet or anything else less than God, death would have stunned him and he would have laid him in the grave. ஒரு சாதாரண மனுஷனாக, ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுக்கும் சற்று குறைவான ஒரு நபராக அவர் இருந்திருப்பாரானால் இயேசுவானவர் பிசாசை தூக்கி கல்லில் அடக்கப்பட்டிருப்பார். ஆனால் இவர் எல்லா மனுஷனுக்கும் சற்று மேலானவராக இருந்தார். ஏனென்றால் அவரை மேலானவராக ஆக்கினது எது? வார்த்தை கேட்ட முழுமையான கீழ்ப்படிதல். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் அவரை மேலானவராக ஆக்கினது வார்த்தையின் முழுமையாக அவர் இருந்தபடியினாலே, பிதாவு செய்ய குமாரன் காண்பது எதுவோ தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் நமக்காக அந்த கொடுக்கை ஏற்று பிசாசின் கொடுக்கை அவர் பிடுங்கி போட்டார். எல்லாவற்றுக்கும் சற்று மேலான நபர் அவர். ஆமே, தேவனுக்கும் சற்று குறைவானவராய் அவர் இருந்திருப்பாரானால் அவரை திரும்பி பிசாசு தலையில் போட்டிருப்பார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், சர்வ குணம் பொருந்திய தேவன், தேவனுடைய குணம் நிறைந்தவராய் கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியை பிசாசின் கொடுக்க அவர் ஜெயித்தார். மரணத்தை அவர் ஜெயித்தார். விசுவாசிக்கிறீர்கள்? அவர் யாருக்காக ஜெயித்தார்? உங்களுக்காக, எனக்காக. அந்த பூமிக்கு வந்தவர். ஓ அப்பயே as long as human flesh was in the form of sin, sexually born under the curse,
then when death struck that flesh, the stinger could come back and sting another. எது வரைக்கும் ஒரு மாம்சமானது பாவத்தில் பிறந்து மரணம் என்கிற சாபத்திற்கு கீழாக அந்த மாம்சம் வந்து கொண்டே இருந்ததோ, அது மட்டுமாக பிசாசு எல்லாரையும் கொட்டிக் கொண்டே இருந்தான். எது மட்டுமாக மாம்சமானது பாவத்தில், கவனிக்கிறீர்களா, பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவானதோ அது மட்டுமாக கொட்டிக் கொண்டே இருந்தான் அந்த பிசாசத்தை கொடுக்க வைத்து. But when he stung this flesh, that flesh, this flesh, வித்தியாசம் தெரிகிறதா? But when he stung this flesh, it pulled his stinger out. He has no more stinger. He was God in flesh. ஆனால் இந்த மாம்சத்தை பிசாசு கொட்டின பொழுது இந்த மாம்சம் அக்கிரமத்தில் உருவாகவில்லை, இந்த மாம்சம் இனச்சேர்க்கையில் உருவாகவில்லை, இந்த மாம்சம் பாவத்தில் உருவாகவில்லை. பரிசுத்த ஆவியின் மரியாதை நிழலிட்டார். இந்த பாவம் இல்லாத மாம்சத்தை அவன் தேவனுடைய வார்த்தையாய் இருந்த மாம்சத்தை, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமாய் இருந்த தேவனுடைய வார்த்தை இந்த பிசாசு கொட்டின மாற்றத்தை தன் கொடுக்க எழுத போனா. வித்தியாசத்தை புரிகிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களா? புரிந்து கொள்ள முடிகிறதா? ஓ பிரதர் சிஸ்டர், அவர் இனச்சேர்க்கையால் வரவில்லை, அவன் ஒரு மனிதனை பொழுது பூமிக்கு வரவில்லை. அவர் எல்லாவற்றிலும் சற்று மேம்பட்டவராக இருந்தார். அவர் தேவனுக்கு சற்று குறைவாக இருந்திருப்பாரானால் அவரை ஒரு மனுஷன் நீங்க சொல்ல முடியாது சிஸ்டர். அவர் இரண்டாவது நபர் என்று சொல்ல முடியாது. இரண்டாவது நபர் சொல்ல முடியாது. நீங்க அவர் இரண்டாவது நபர் சொல்றீங்க, அது விக்கிரகாரமே ஆயிடும். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கே உதாரணமாக கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆகவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுக்கு சற்றும் குறையாதவர். அப்படின்னா அது தேவனே. தேவனுடைய மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த கொடுக்கை பிடுங்குவதற்காக அவருடைய சிஸ்டர் அந்த குண லட்சணம் பாவத்தில் பிறவாதவர். ஓ நமக்கு சரியான ஒரு முன் உதாரணம். A perfect example. His stinging days were over. அவன் கொட்டுகிறதுனால அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த மரணத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு சரியான முன்னுதாரணமாய் தேவன் தாமே நமக்கான பிரதான பிரதிபலிக்கிற கண்ணாடியை இந்த பூமிக்கு வந்தார். கடைசி காலத்தில் நீங்கள் அவரை காணும்படியாக எப்படி பாருங்க, எப்படி அந்த கண்ணாடியை தேவன் உருவாக்கினார், எப்படி அந்த சாயலை, ஒரு உண்மையான சாயலை, a perfect example, ஒரு சரியான முன் உதாரணத்தை தேவன் எப்படி சொல்லிட்டு எப்படி உருவாக்கினார் பாருங்க. with a sinless nature, பாவம் இல்லாத அந்த குணம், பாவம் இல்லாத அந்த சுபாவம். இப்போ நீங்க பாருங்க, இந்த மனுஷன் இயேசுவானவர் he's just more than a man. ஒரு மனுஷனுக்கும் மேம்பட்டவர், சாதாரண மனுஷன் கிடையாது. அவரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஒரு நல்ல போதகர், இயேசுவின் போதகத்தை நான் கேட்கிறேன். ஆனா அவர் ஒரு மனுஷனை பாவிச்சு பேசுறாங்க. பைபிள் வாசித்த ஒரு மனுஷன் நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நிறைய பேர் நம்புறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அவரை தேவனா ஏத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு பிறகு பயங்கரமான ஒரு நாத்திகவாதி கூட பேசுறேன். அவர் சொன்னார் இயேசுவானுடைய உபதேசங்கள் அருமையானது, மனுஷனுடைய ஒழுக்கமான ஜீவியத்திற்கு இயேசுவானுடைய உபதேசங்கள் கண்டிப்பா தேவைன்னார். நான் கேட்டேன், அப்ப ஏன் நீங்க இயேசு ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேட்டேன். நான் என்னன்னு அவரை ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர் உங்க சொந்த ரட்சகராக ஏத்துக்கோங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் எதுக்குமா அவர் சொந்த ரட்சகராக ஏத்துக்கணும்? ஏன்னா நம்ம பாவத்துல பிறந்துக்கணும். அவர் சொன்னார், என்ன போல அவரு ஒரு மனுஷன், நான் ஏன் அவரை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. கடைசி he was an atheist, நாத்திகவாதி, a heathen brother. பாருங்க, அவர் உபதேசம் முடிச்சிருக்கு, ஆனா அவர் தேவனாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? உலகமே அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த பூமியில் திறக்கப்பட்ட ஒரே கல்லறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. என்ன மூன்றாம் நாள் மரித்து உயிரோடு எழுந்து வந்தார். சிஸ்டர் நல்ல கவனிங்க, is more than a teacher, he is more than a prophet, he is more than a philosopher. ஒரு தத்துவ, ஒரு நம்ம பூமியில இந்த கார்ல் மார்க்ஸ், அதுக்கப்புறம் அரிஸ்டோக்ராட், இவங்க நிறைய இருக்கிறாங்க. அது போல ஒரு நபர் அல்ல இயேசுவானவர். he is Emmanuel, இம்மானுவேல், தேவன் நம்ம மத்தியிலே, தேவன் நம்மோடு, தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்தார். சிஸ்டர் அவர் ஒரு நல்ல மனுஷன் இல்ல, எல்லாத்துக்கும் மேம்பட்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். முதல்ல இயேசுவோட ஒரு கூட நீ கம்பேர் பண்ணது நிறுத்து பிரதர் சிஸ்டர். he is not a man, he is God made flesh. தேவன் மாம்சமானார், சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிருஷ்டி விழுந்து போன அவருடைய சிருஷ்டிப்பாக உன்னை மீட்பதற்காக. he was the son of God, which is Jehovah God made manifest his attributes of displaying himself in a body that he built himself.
தன்னுடைய குணாலட்சணங்கள், தன்னுடைய தன்மைகள், தன்னுடைய குணம் எல்லாவற்றையும் தான் உருவாக்கின அந்த சரீரத்தின் மூலமாக இந்த பூமிக்கு அவர் பிரதிபலித்தார். யெகோவா தேவன் தாமே. சிஸ்டர் பாருங்க, the sinful nature of a man could not do the thing that he did. இயற்கையிலே பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன், பாவ இயற்கையில் a sinful nature of a man with a sinful nature can't do the thing which Jesus did in the Calvary. கல்வாரியில் இயேசுவோடு செய்த காரியத்தை ஒரு பாவ மனுஷனால் செய்ய முடியாது. கவனிக்கிறீர்களா? இந்த sinful man செய்ய முடியாது. Brother sister, God making and reflecting himself in the man, making a mirror that we might see that perfect man which is Christ. நாம் தானே அந்த கண்ணாடியை காணத்தக்கதாக கிறிஸ்துவை, கண்ணாடியாகிய கிறிஸ்துவை காணத்தக்கதாக கிறிஸ்துவை ஒரு பூரண மனுஷனாக இந்த பூமியில் அவர் நிறுத்தினார். கிறிஸ்துவின் மூலமாக பூரண நற்குணத்தை அவர் பிரதிபலித்தார், பூர்ண சத்குணத்தை அவர் பிரதிபலித்தார். லோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூர்ண சத்குணம், பிதாவை ஒரு கால கண்டதில்லை, அப்புறம் எப்படி நீங்கள் பூர்ண சத்குணம் இருக்க முடியும்? எத்தனை பேரோடு இருக்கிறீர்கள்? இயேசு சொன்னாரா யாரை போல சத்குணராக இருங்கள் என்றார்? பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூர்ண சத்குணராக இருக்கிறது போல நீங்கள் நம்ம பிதாவை ஒரு காலம் கண்டதில்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் பிதா பூர்ண சத்குணம் நீங்கள் காண முடியும்? இயேசு சொன்னார், பிதா பிலிப்பு இப்படி கேட்டுமா நான் நினைக்கிறேன். என் கூட இருக்கிறீர்களா? இதெல்லாம் பிலிப்பு கேட்டிருப்பான். அப்படியே சொன்ன, என்ன பிலிப்பே இவ்வளவு நாள் என் கூட இருந்தே பிதாவை எனக்கு காண்பினான்னு சொன்னது. என்னை கண்டவன் என்னுடைய குணத்தை கண்டவன். அப்ப அவருக்குள் இருந்தது பரலோகத்தில் இருந்த பிதா பூர்ண சத்குணம், பிதாவுடைய பூர்ண சத்குணம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. எதவனோடு இருக்கிறீர்கள்? ஓ தேவன் அந்த கண்ணாடியை உருவாக்கினார் நாம் பார்க்கத்தக்கதாக. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய பூர்ண சத்குணத்தை நாம் காணத்தக்கதாக அந்த கண்ணாடி அவர் பூமிக்கு கொண்டு வந்தார். ஆகவே அந்த கண்ணாடி a sinless nature of a man, a sinful nature of a man couldn't do that. பாவமுள்ள ஒரு மனுஷன், பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய சுபாவம் பாவமாய் இருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது, பாவத்தில் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்றுவனால் செய்ய முடியாது, பூர்ண சத்குணராக இருக்க முடியாது. A sinless nature of a man, பாவம் அறியாத ஒரு இயற்கை. இயேசுவான பாவம் அறியாதவர், கரைதிரை ஒன்றுமில்லாத குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, மாசற்ற கரைதிரை ஒன்றுமில்லாத குற்றமற்ற, is that right? Sinless nature of Christ did that. அதுதான் அந்த பாவம் அறியாத சுபாவம் தான் அதை செய்தது. அது மாத்திரம் அதை செய்ய முடியும். சிஸ்டர் கவனிங்க இப்போ, he was sinless by nature. He was sinless. அவர் துவக்கத்திலிருந்தே, அவர் பிறந்த பொழுதே, இந்த பூமிக்கு வந்த விதானம் முதலாக he was sinless by nature. அவருடைய சுபாவத்தில் கரைதிரை ஒன்றும் இல்லாததாக இருந்தார். எல்லாத்தையும் கரெக்டா இருந்தார். தான் யாருக்கு நிரூபித்துக் கொண்டே இருந்தார். நானும் பிதாவை தேடினமே, நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் ஈடுபட வேண்டியது அவசியம் இல்லையா? இயேசு கேட்டார். He was sinless by the nature. துவக்கம் முதலாக he was sinless. கவனிக்கிறீர்களா? எதுக்கு இதை நான் திருப்பி சொல்லுங்க? அதுதான் நம்ம அங்கதான் நம்ம வரப்போறோம். That's the only thing that could project that sinless God. தேவன் பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, அப்ப தேவன் he was a sinless God. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் ஒரு பாவம் இல்லாத தேவனை, பரிசுத்தமான தேவனை பிரதிபலிப்பதற்கு ஒரு பரிசுத்தமான ஒரு குணம் தேவை இல்லையா? Sinless nature of Christ expressed, revealed the sinless God. இல்லையா? மகா பரிசுத்தமுள்ள பாவம் இல்லாத தேவனை இந்த பூமிக்கு சரியாய் பிரதிபலித்தது the sinless nature of Christ. It takes a sinless nature to express Christ, to express sinless God. எத்தனை பேர் இருக்கிறீர்கள் சிஸ்டர்? எப்படி இருக்கிறீர்களா? பாவம் இல்லாத தேவனை பிரதிபலிப்பதற்கு பாவம் இல்லாத ஒரு இயற்கை, பாவம் இல்லாத ஒரு சுபாவம், துவக்கம் இல்லாத பாவம் இல்லாதவராய் அவர் வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, the word being God, பாவம் இல்லாத தேவன், அவர் வார்த்தையா இருந்தார். வார்த்தையில் ஒரு குறையும் இல்லை.
வார்த்தை பாவமே இல்லை, என்னிடம் வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தேவனோடு இருக்கிறீர்கள். அப்போ வார்த்தையாகிய தேவனை மாம்சத்திலிருந்து பிரதிபலிக்க பாவமில்லாத வார்த்தையை பாவமில்லாத மாம்சத்திலிருந்து தான் பிரதிபலிக்க முடியும். தேவனோடு இருக்கிறீர்கள். Is that right? Yes. Hallelujah. தேவனோடு இருக்கிறீர்கள். ஆனால் தான் பாருங்க, பர்ஃபெக்ட் பூர்ணமான வார்த்தை காலந்தோறும் வெளிப்படவே இல்லை. பங்கு பங்காக பங்கு பங்காக பங்கு பங்காக பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் திருவிழப்படுத்தினார். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக பார்ட் பை பார்ட், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், a portion of word கொஞ்சம் கொஞ்சம் பங்காக வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். இந்த கடைசி காலத்தில் 2019 வருடங்களுக்கு முன்பாக பூர்ணமான தேவனுடைய வார்த்தை, sinless nature of Christ, expressed sinless nature of God, who is word, who is being word. வார்த்தை இருக்கிறதான தேவனை பாவமில்லாத வார்த்தையை வெளிப்படுத்த பாவமில்லாத ஒரு நபர், ஒரு கூடாரம். சரியா? Hallelujah. Christ was God's expression. Amen. கிறிஸ்து தேவனுடைய வெளிப்படுத்துதலா இருந்தார். கரெக்ட்டா? கிறிஸ்து யாரை வெளிப்படுத்த வந்தார்? தேவனை வார்த்தையை நிரூபித்து வெளிப்படுத்த வந்தார். Is that right? Christ was God's expression. Amen. You see it? He was God's expression, expressing perfectly what a perfect person should be. சரியாக ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சரியான முன் உதாரணமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்பொழுதுதான் இந்த கடைசி காலத்திலே நீ அந்த பிக்சரை பார்த்து, அந்த காட்சியை பார்த்து, அந்த சாயலை பார்த்து, அந்த பூர்ண மனுஷனுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை நீ கண்டுகொண்டு, அந்த நடவடிக்கை, அந்த சாயலை, அதை ஒரு கண்ணாடியை போல அதை நீ பார்த்து அப்படியாக நீ மறுரூபமாக வேண்டும் என்பதற்காக தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்தார். He was perfect example what a perfect person should be. ஒரு பரிபூர்ண மனுஷன், ஒரு பரிபூர்ண மனுஷன். சிஸ்டர், இது சபையோட கொள்கை கிடையாது. இது தெரியுமா? இது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் இது. கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷன் வளர்ச்சி நம்ம அதை எங்க இருந்து எடுக்கிறோம்? கிறிஸ்துவில் இருந்து. கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். Is that right? The word is a perfect example for what a person should be. What a perfect person should be. Christ was a perfect example. கிறிஸ்து பரிபூர்ண முன் உதாரணம், வார்த்தை பரிபூர்ண முன் உதாரணம். ஒரு பரிபூர்ண மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இது பிரணம் இதை அப்படியே யோசித்து அப்படியே இது வரைஞ்சி இப்படியே இது போடல. அவர் வார்த்தையிலிருந்து எடுத்தார். பேதுரு எங்கிருந்து பேசினார்? பேதுரு அவனுக்கு கையெழுத்தையும் போட தெரியாது, எந்த பைபிள் காலேஜுக்கும் போகலையே. பரலோகத்தில் இருக்க பிதாவானவர் பேதுருக்கு அதை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய விக்கிரக சிஸ்டர், ஆகவே நல்லா கவனிங்க. He was God's word expressed and properly vindicated. இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி சரியாக அதை நிரூபித்தார். தவறாக அல்ல, சரியாக அதை நிரூபித்தார். A sinful nature of a man. You can see here, you can watch what a sinful nature of a man could do. ஒரு பாவமில்லாத இயற்கை உள்ள மனுஷன், பாவமில்லாத மனுஷன், தனியிலே பாவமில்லாத மனுஷன் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்க பார்க்க முடியும். Sinless nature of Christ expressed and revealed, vindicated the word properly, கரெக்டாக, சரியாக. கவனிக்கிறீர்களா? எதுவுமே என்னோட இருக்கிறது சிஸ்டர். தீர்க்கதரிசிகளுக்கு மேலானவர். நல்லா கவனிக்கிறதா சிஸ்டர்? He was God's word expressed and properly vindicated, identified. தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி சரியாக அதை நிரூபித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கதான் மோசே he failed. இங்கதான் மோசஸ் தவறி போயிட்டார். தவறி போனாரா? தேவன் சொன்னார், முதலாவது நீ கோலை எடுத்து போய் என்ன பண்ண? கண்மலைய அடினார். மோசஸ் என்ன பண்ணாரு? அடிச்சாரா? தண்ணி புறப்பட்டு வந்ததா? 2வது தேவன் மோசேக்கு என்ன சொன்னாரு? மோசே
கண்மலையோட தேவன் மோசையோடைய எமோஷன் வச்சு விளையாடல. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு இருந்தார். இவன் கீழ்படினா இல்லையா நாங்க பார்க்கல. தேவன் எதையும் யாரு கூட அவர் விளையாடுறது கிடையாது. யாருடைய எமோஷன் வச்சு அவர் விளையாட மாட்டார் நான் நினைக்கிறேன். தேவன் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி அவர் ஒரு திட்டம் உண்டு. கவனிக்க, மோசஸ் ஏன் கானானுக்குள்ள போக முடியல? தேவன் வார்த்தை கொடுத்தாரு, கரெக்டா? முதல்ல கரெக்டா பண்றாரு. ரெண்டாவது தண்ணி குறைப்பட்டு பற்றாக்குறை வந்த பொழுது திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை கொடுக்கிறார். மோசே பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ன? கண்மொழியோட அவன் பேச வேண்டும். கமாண்ட்மெண்ட், தேவனுடைய கட்டளை, the word of God. அவன் அதை பெற்றுக்கொண்டான். போயிட்டு கண்மொழியோட கூட போயிட்டு, கண்மொழியே உன்னிடத்துல இருக்கிற தண்ணியை கொண்டு வா அப்படின்னு பேசுறதுக்கு பதில் அவன் என்ன பண்ணிட்டாரு? கஷ்டம். தண்ணி வந்துச்சா? அதனால திருப்பி 2வது முறை தண்ணி வந்துச்சு. அது ஏன் இப்போ நமக்கு தெரியும். அந்த கண்மலை கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக மோசே அந்த நேரத்தில் அந்த வெளிப்பாட்டை எடுத்திருந்தான். தன்னுடைய முன்கோபத்தினால் கண்மலை அடித்தான். தேவனுடைய திட்டத்தையே கெடுப்பதற்கு அவன் பார்த்தாங்க. அது முதல் தண்ணீர் வரல. அப்ப மோசே தேவனுடைய வார்த்தையை சரியான விதானத்திலே வெளிப்படுத்த தவறி போனானா? Is that right? Yes. Hallelujah. Hallelujah. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கண்டவன் சந்ததியை கடற்கரை மணலைப் போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் சொன்னாரா? சந்ததியை குறித்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்ற மாத்திரத்திலே தன் மனைவி விவேகத்திற்கு என்ன பண்ணார்? அவரும் செவி கொடுத்தாரா? செவி கொடுத்தார். ஆகார் என்ன பண்ணாங்க? அந்த அம்மா மறுமனையாட்டி ஆபிரகாம் கொடுத்தாங்க இல்லையா? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? அந்த சந்ததி சாரல் மூலமாக ஆபிரகாம் அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுது கூட ஆபிரகாம் தன் மனைவியின் விவேகத்துக்கு செவி கொடுத்தாரா? கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? ஆனால் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது he was God's word expressed and properly vindicated, identified. எத்தனையோடு இருக்கிறீர்கள்? தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே தத்ரூபமாக செய்து முடிக்கக்கூடியவராக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தமும். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னார்? பிதா என்ன சொன்னாரோ குமாரன் அதை செய்தார். தன்னுடைய ஜீவனை அவர் இழக்க நேர்த்தளம் ஆயத்தமாக இருந்தார். வார்த்தைகளை விசுவாசம் உள்ளவராக இருந்தார். ரத்தம் சென்றது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிறதான தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அவர் முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்திருந்தார். அதனால இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவை நோக்கி அவர் கரங்களை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் யார்? அப்ப இயேசுவானவர் யார்? அப்ப ஒரு பூர்ண மனுஷனின் குணாதிசயம் எதில் அடங்கி இருக்கிறது? அவர் என்னவா இருந்தார்? What type of person was Christ? தேவனே எனக்கு இதை தாரும் அதை தாரும். ஓ இல்லை, அவர் நினைத்திருந்தால் எப்படி இருந்தார்? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம சிஸ்டர், complete obedience to God's word. God's word expressed in properly indicated. சரியாக எத்தனை பேர் இருக்கிறீர்கள் சிஸ்டர்? ஏசாயா தீர்க்கதரிசி நிருபத்தை சரியான விதானத்தை நிறைவேற்றினாரா? ஆச்சரியமான தேவன். அந்த சாயலை நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவின் சாயல் என்னது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார் யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் இயேசுவர் கேட்டார் இல்லையா? பாவம் என்பது என்ன? நமக்கு நல்லா தெரியும். அவிசுவாசம், unbelief is sin. சரியா? உங்களில் யார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று என்னை குற்றப்படுத்த முடியும்? சிஸ்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா பார்த்தீங்களா சிஸ்டர்? தேவன் எதை சொன்னார் அதை நான் செய்தேன். வார்த்தையை நிறைவேற்றினேன், வார்த்தையை வெளிப்படுத்தினேன், வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தேன். I vindicated each and every word properly. சரியான விதத்தில் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மேசியாவுக்குரிய குணலட்சணத்தை தவிர வேற எதை நான் வெளிப்படுத்தினேன்? கவனிக்கிறீர்களா? தேவனுடைய குணத்தை நான் சரியா வெளிப்படுத்துறேன். தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசித்தேனே. நல்ல ஒரு மத்திய சுவிசேஷம் நீ வாசித்தீங்கன்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எரேமியா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகாய தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட நிறைவேறும்படி எப்படி நடந்தது? சிஸ்டர், what a type of person was Christ?
கிறிஸ்து எப்படிப்பட்ட நபர், கிறிஸ்துவின் சாயல் என்ன, கிறிஸ்துவின் குணம் என்ன கவனிக்கிறீர்களா? ஒன்று கூட மிஸ் ஆகல, ஒரு வார்த்தை கூட மிஸ், வார்த்தையின் உறுப்பு கூட தவறி போகல, சரியாக நிறைவேற்றினார். மிகத்தாலியே செய்வாங்க சொன்னார். அப்போ அவிசுவாசம் என்பது, பாவம் என்பது அவிசுவாசம். ஒன்றை நீங்கள் விசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவிசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும், இல்லையா? இயேசுவை போல வார்த்தை மேல உள்ள விசுவாசம் வார்த்தையை விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும், இல்லாட்டினா அவிசுவாசம். ரெண்டுத்துல இருந்தா ஒண்ணுதான், கொஞ்சம் விசுவாசி கொஞ்சம் அவிசுவாசி கிடையாது. ஒன்று விசுவாசி இல்லாட்டி அவிசுவாசி, அவ்வளவுதான் முடிச்சுக்கிறாரு. அப்ப நீங்க விசுவாசி அவிசுவாசி என்று சொல்றதுக்கு யாரும் அந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய சொந்த ஆக்ஷன்ஸ், நம்முடைய சொந்த ஜீவியம் நம்ம விசுவாசியா அவிசுவாசியானது சத்தமா சொல்லுது இந்த பூமிக்கு. Is that right? வார்த்தை நீ கடைபிடிக்கிறியா, வார்த்தை விசுவாசிக்கிற விசுவாசிக்கிற சொந்த ஜீவியம் brother sister. See, your actions speak louder than what your confession proves. உடைய அறிக்கை எதை நிரூபிக்கிறது, அதுக்கு மேலாக உடைய நடவடிக்கைகள் நிரூபிக்கிறது, சத்தமாய் பேசுகிறது. When you disbelieve God's word and count it as something gone by or take some book, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய விசுவாசிகளா, தேவனுடைய ஊழியக்காரரா? இல்ல. What is your position in Christ? கிறிஸ்துவுக்குள்ள ஸ்தானம் என்ன? Adoption உங்களுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தது? குமார் குமார்த்தி. அப்ப குமாரன் யார்? குமாரன் எப்படிப்பட்டவன்? What type of person was Christ? கிறிஸ்து எப்படிப்பட்ட குமாரனா இருந்தார், இல்லையா? அப்ப தன்னுடைய முதலாவது குமாரன் எப்படியோ அதே விதமாக தான் யாரும் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? Is that right? இங்க பேர பிள்ளைகளே கிடையாது, எல்லாமே குமாரர்கள். No grandchildren, no grandsons, no granddaughters. Each and every one of you are sons and daughters of God. எல்லாமே தன்னுடைய குமாரன். Is that right? அப்போ ஒரு பரிபூர்ண குமாரன் எப்படி இருக்க வேண்டும் சிஸ்டர்? எல்லா தேவனுடைய வார்த்தையும் தத்ரூபமாக அவர் நிறைவேற்றின விசுவாசித்தார். தேவனே ஒப்பு கொடுக்கிறேன், நான் இப்படிதான் செய்வேன், இதெல்லாம் செய்ய குமாரன் காண்பது எதுவோ. When you disbelieve God's word, professing you to be a Christian, கிறிஸ்தவன் என்று அறிக்கையிடுகிற நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இந்த காலத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. இயேசுவோடைய காலத்துல அவர் அப்படி ஜீவித்தார், பேதுரு காலத்துல அவங்க ஜீவித்தாங்க. பேதுரு காலத்துல கார் இல்ல, அவங்க கார்ல போல சிஸ்டர். இங்க கார் இல்ல, அதெல்லாம் கிடையாது. It all depends on the character you own. நீ கொண்டிருக்க தன்னுடைய குணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே. Is that right? எதுவே நுழைக்கிறது சிஸ்டர். பேர் அந்த காலத்துல அதெல்லாம் இருந்ததுப்பா, இந்த காலத்துல செட் ஆகுமாப்பா? அப்படிலாம் இல்லப்பா சிஸ்டர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அப்ப இந்த காலத்தில் தேவனுடைய குமாரர்களாய் நீங்கள் இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்துக் கொண்டு, இல்ல இந்த காலம் கடந்து போச்சு, அப்படி அந்த காலத்துல அவங்க இருந்தாங்கப்பா, இந்த காலத்துல அப்படியே இருக்க முடியுமாப்பா, தேவன் நம்மளே கிருபையா இருப்பா, எத்தனை இருக்கிறீங்களா சிஸ்டர்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்தின் ஃபேஷனாக அவர் வந்தார், தன்னுடைய காலத்தின் கலாச்சாரத்தை அவர் சந்தித்தார், தன்னுடைய காலத்தின் நாகரிகத்தை அவர் சந்தித்தார், தன்னுடைய காலத்தில் இருக்கிற ஃபேஷன், தன்னுடைய காலத்தில் இருக்கிறதான இச்சை, தன்னுடைய காலத்தில் இருக்கிறதான எல்லா விதமான உலகத்தையும் அவர் சந்தித்தார், ஜெயம் கொண்டார். சிஸ்டர், தேவன் மாறவர்களாக இருக்கிறார் சிஸ்டர். தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துக்கு இந்த காலம் கடந்து போச்சுன்னு சொல்லி வார்த்தையின் ஸ்தானத்துக்கு பதிலாக வார்த்தை இருக்க வேண்டிய வைக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது புத்தகத்தை நீ வைத்து அதை விசுவாசித்துக் கொண்டிருப்பாயானா? நான் பார்க்க நிறைய பேர் சிஸ்டர், நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நிறைய அந்த மாதிரி வந்து உழுது. நம்முடைய வாட்ஸ்அப் டிபினா என்ன? டிஸ்பிளே பிக்சர். நம்முடைய வாட்ஸ்அப் டிஸ்பிளே பிக்சர் பிரதர் சிஸ்டர் என்னெல்லாம் உழுது. இது உலகத்தார் போட்ட பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், இதெல்லாம் இப்போ நான் பாருங்க என்னெல்லாம் இருந்து பாருங்க. உலகம் சுயநலம் நிறைந்த உலகம், யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் நிஜம். இதுல ஒரு மெசேஜ் பிலீவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். The heaviest burden that we carry are the thoughts in our head.
உலகத்துல இருக்கிற பெரிய பாரம் நம்ம தலைமையில வச்சிருக்க எண்ணங்கள் தான் அவ்வளவு பாரம், தலைபாரம். காரணம் வந்து நம்ம தலையில எண்ணம் தான். நிறைய வரல. இதெல்லாம் எங்க யாரு எதிர்க்க நினைக்கிறீங்க? யார் போறத நினைக்கிறீங்க? தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு, ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுறது இல்ல தேவனுடைய வார்த்தையா? கிறிஸ்து எதை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்? நீ எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற? The hardest test in the life is having the patience to wait for the right moment. இல்ல தேவனுடைய வார்த்தையா? சிஸ்டர், இல்ல தேவனுடைய வார்த்தையா? தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எதை வச்சிருக்கிறோம் கவனிக்கிறீங்களா? நாம் எதை நல்லது செய்தாலும் திரும்ப அதை தர வேண்டியது தான் தருகிறது உலகம். இவ்வளவு போல அந்த செய்த நான் வாசிக்கிறது பார்ப்பேன், யாருக்கு போட்டுக்கிறான்னு பார்ப்பேன். முக்கியமா ஈவினிங் டைம் பிரேயர் ஹவுஸ்ல இருக்கிறவங்க போறவங்க பார்ப்பேன். எதை அடிப்படையை வைத்து அவங்க சிந்திக்கிறாங்க சிஸ்டர்? இது போறதுக்கு 5 நிமிஷம் தேவைப்படாது. எல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க தேவைப்படாது சிஸ்டர். எல்லாமே பெரிய விஷயம் தான். உலகம் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, உலகம் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. When you disbelieve God's word and count it as something gone by, or take some book, some statements in its stead. அவ்விடத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடத்திலே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட், யாரும் சொன்னதோ, இது யார் சொன்னதோ, யாருடைய பொன்மொழியோ, யாருடைய பழமொழியோ, அதுக்காக இவ்வளவு தப்பானவன் நான் சொல்லல. ஆனா நீ எதை பிரதிபலிப்பது? நீ யார் என்பதை நீ நினைவு கூற வேண்டும். நீ வகிக்கிறதான ஸ்தானம் என்னவென்பதை நினைவு கூற வேண்டும். இதனுடைய சிஸ்டர், ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை உலகத்துக்கு காண்பித்துக் கொண்டு? இயேசுவானவர் எதை உலகத்துக்கு காண்பித்தார்? sinless nature of a person, sinless nature of a person, sinless, sin, unbelief. கவனிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையில கொஞ்சம் கூட அவருக்கு அவிசுவாசம் என்பதே இல்லை. எல்லா தேவனுடைய வார்த்தையும் அவர் முழுமையாய் விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை விசுவாசித்தபடினால் அவர் வார்த்தையாகவே மாறி போனார். சரியா? தன்னுடைய ஸ்தானத்தை வார்த்தையிலிருந்து எடுத்தார். What type of person was Christ? அந்த சாயலை நீ பார்க்கறியா? நீ எதை பார்க்கிற? அந்த சாயலுக்கு முன்னாடி நிற்கிறிய, வேதத்துக்கு முன்னாடி நிற்கிறிய, இந்த செய்திக்கு முன்னாடி நிற்கிறிய, நீ எதை பார்க்கிற? அவர் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு சிஸ்டர்? ஏன் இயேசுவான காலத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்களா இல்லையா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. தத்துவ ஞானிகளா இல்லையா? மேதைகளா இல்லையா? வேதபாரகர் இல்லையா? பரிசேயர் இல்லையா? சதுசேயர் இல்லையா? இந்த மாதிரி கமெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட்டும் பொன்மொழிகளும் பழமொழிகளும் எழுதுகிற நபர்கள் இல்லையா? ஆனால் இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார், தேவனுடைய வார்த்தையை ஜீவித்தார், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். சரியாக தேவனுடைய he properly vindicated each and every word of God. நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு இதுவும் அது மாதிரி நல்லது தானே, நல்லது தானே, இது நல்லது தானே, உண்மை தானே, இதுவும் உண்மை தானே, நல்லதுதான். யார் இல்லைன்னா நல்லதாக இருந்து போட்டோம். இப்ப என்ன அதுக்கு? ஆனா நீ யார்? நீ தேவனுடைய குமாரன் அல்லவா? அப்ப நீ எதை வெளிப்படுத்த வேண்டும்? காலையில் எழுந்து ஒரு வசனத்தை வாசித்தா நம்ம என்ன பண்ணலாம்? எதை போடலாம்? ஸ்டேட்டஸா வசனத்தை போடலாம். அப்போ வசனத்துக்கு மேலே இருக்கலாம். பாருங்க சிஸ்டர், எப்படி இருக்குது கதை? இயேசுவானவர் கல்வாரிக்கு போன பொழுது உலகத்துல எவ்வளோ நபர்கள் அதை கேள்விப்பட்டாங்க, அதை பார்த்தாங்க. எல்லாம் அப்படி கை கட்டின அப்படியே நின்றுப்பான். அவன்
யாருப்பா இது ஒருத்தவன் கேட்டிருப்பான். யாருன்னு தெரியலப்பா. மரண தண்டனை இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? உலகத்துல சவுதி அரேபியால பப்ளிக்ல தூக்கு தண்டனை போடும்போது எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது நம்ம பேப்பர் படிச்சு என்ன பண்ணுவோம்? அதை பார்த்து என்ன உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணா? ஒன்னும் அஃபெக்ட் பண்ணல. நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி என்ன பண்ணுவோம்? நடு ரோட்ல அவன் சொன்னையா, அவன் வெட்டினையா, கையை வெட்டின, காலை வெட்டினான், இவ்வளவுதான். இதோட முடிஞ்சது அந்த கதை. என்ன எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவனுக்கும் அதே நிலைமை தான். சவுதி அரேபியாவில் போற தூக்கு தண்டனையும் கல்வர் நடந்த விஷயம் ஒண்ணு அப்படி சிஸ்டர். பாருங்க பிரதர், எல்லாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் இருக்க இந்த கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வெளிப்பட்டு இல்லையா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயினுடைய சாயலை மருவமாக்கி கொண்டிருக்கும் பொழுது people are unconscious of that. சுயநினைவே இல்லாம உன்னை வெட்டும் பொழுது கூச்சலிடாம இது, இல்லாட்டி அதை ஒரு கூட்டமே கொண்டாடும், இல்லாட்டி இதை பண்ணு எதை பண்ணு இந்த ஸ்டேட்மெண்ட் போடும்போது சிஸ்டர், அப்ப மனுஷகுமாரன் தான் பண்ணி கொண்டிருக்கிறார். See, some people couldn't catch the picture of Son of Man's ministry. அந்த காட்சியாளர் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, இந்த ஊழியத்தை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, இந்த செய்தி கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, தேவனுடைய திட்டத்தை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, இந்த காலத்தை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, இந்த காலத்தின் செய்தி கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, தாங்கள் யார் என்பதை உணர முடியவில்லை, தேவன் யார் என்பதை உணர முடியவில்லை. உலகத்தோடு சமரம் செய்து இருக்கிறார்கள், உலகத்தோடு உலகமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And nominal church believer, as a nominal church believer, nothing more than that. ஒரு சாதாரண கிறிஸ்தவ விசுவாசி, சபை விசுவாசி என்பதற்கு மேலாக அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு சபை உறுப்பினர்களுக்கு மேலாக ஒண்ணுமே கிடையாது சிஸ்டர். But what kind of person was Jesus Christ? இயேசுவை எப்படிப்பட்ட நபர்? தேவகுமார் என்று சொல்லப்படுகிற இயேசுவை எப்படிப்பட்ட நபர்? அந்த சாயல் எப்படிப்பட்ட சாயல்? அந்த குணம் எப்படிப்பட்ட குணம்? அந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? You have to look into that. God's great mirror of His word. நீங்க அந்த சாயலை காண வேண்டும் சிஸ்டர், நீங்க அந்த கண்ணாடியை காண வேண்டும் சிஸ்டர். தேவன் மறக்க வேண்டும் சிஸ்டர். இது பண்ணி இதெல்லாம் போடு, யாரும் வேணாங்கல்ல, ஆனா இதெல்லாம் பண்ணனா உனக்கு ஒரு பேர் இருக்குது, unbeliever. Simple. Because a believer wouldn't do that. A believer couldn't do that. ஆனால் அவன் செய்திருக்க மாட்டான், செய்ய முடியாது ஒரு விசுவாசியாக. ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை கையில் எடுக்கிறான், தேவனுடைய வார்த்தையில் நங்கூரமிடப்பட்டிருக்கிறான். மோசே கண்ட கண்ணாடி கிடையாது, தாவீது கண்ட கண்ணாடி கிடையாது, எலியா கண்ட கண்ணாடி கிடையாது. அது தேவனுடைய பிரதான கண்ணாடிகளுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு. இப்ப அந்த கண்ணாடி யாருக்கு கிடைச்சிருக்கிறது சிஸ்டர்? அந்த கண்ணாடி நமக்கு கிடைச்சிருக்கும் பொழுது சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்களை நம்ம ஒத்து பார்த்துக்கிறோம். நான் பார்க்குறோம், ஓ பிரதர், ஓ பாரு என் எழுதிட்டு அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா. He was God's word expressed. That's right, you are not a believer. Avladhan. The thing is very simple. And if you were a believer, then you would believe God's word alone. That's viswasi. That's viswasi. இந்த மனுஷனுக்கு விசுவாசி போஸ்ட் அடிச்சு கீழே இவர்கள் இன்னாரது உண்மை விசுவாசி போஸ்ட் போறாங்களா, கட்சி போஸ்டர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டேன். மேபி நான் அதை தப்புன்னு சொல்லலை. அரசியல்வாதிக்கு அவங்களுக்கு அவங்க தொழில் அது, அவங்க அதுக்காக இந்த பூமியில் இருக்கிறாங்க. நான் சொல்லி புரியுதுங்களா? அவங்க போறது நியாயம். நீ யார்? Who are you? நீ யார்? If you were a believer, என்னோட இருக்கிற சிஸ்டர், இன்னொரு உண்மை விசுவாசி போட்டுக்கோ. எவ்வளவு சிஸ்டர் இவ்வளோ ஒற்றைய போஸ்டரு நான் கேட்குறேன், ஹாஃப் மேன் செட் ஆஃப் பேஸ்ட்டை போட்டு மெசேஜ் ஆஃப் திஸ் ஹார்ட் கொட்ட இடத்துல போட்டு கீழே உண்மை விசுவாசத்தினால போட முடியுமா? எங்கூட இருக்கிற சிஸ்டர் போடுவே நீ? ஆர் யூ ரெடி? நீ போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா?
என் கூட இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். கலப்பாப்ப ஃபுல்லா ஒட்டுறல, சோறா எழுதுறல. உண்மை விசுவாசி, உண்மை விசுவாசி. யாருக்கு உண்மை விசுவாசி? அப்ப நீ என்ன பண்ணாத, பைபிளை கையில் எடுக்காத, பைபிளுக்கு பிரசங்கம் பண்ணாத. ஏன்னா நீ உண்மை விசுவாசி யாருக்குன்னு உலகத்துக்கே தெரியுது. என்ன சிஸ்டர், எவ்வளவு இருக்கிறீர்களா? What type of person was Jesus Christ? இயேசுவானவர் எப்படிப்பட்ட நபர்? அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? அவர் எப்படியா ஜீவித்தார் சிஸ்டர்? அவர் சொன்னார் சிஸ்டர், அப்படி சாட்சி நிரூபித்தார் இயேசுவானவர். பூமிக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், யோவான் 5:39 கவனிங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. என்னை பத்தி வேதம் பேசுதுப்பா, என்னோட இருக்கிறீர்களா? இப்படி சொல்லமா, என்னை குறித்து வேதம் என்ன பேசுகிறதோ அதை என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? அத I don't know why you people gone mum. ஏன் அமைதியாக்கீங்க எனக்கு தெரியல. சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பைபிள் வாசிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டென்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. பரிசேயர் பார்த்து சொன்னார், விசுவாசிக்கிறீங்க. நீங்க வாசிக்கிற பைபிள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? அது எப்படி சொல்லலாமா? நீங்க பைபிளை வாசிக்கிறது என்னை பத்தி வாசிக்கிறீங்களே, என்னை குறித்து பைபிள் சாட்சி கொடுக்குது. அப்ப என்னை பத்தி பைபிள் என்ன எழுதுகிறதோ அதை தான் நான் செய்யறேன். I am a believer. யேசுவானவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களால் யாரும் சொல்ல முடியும்? தேவன் எனக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை அப்படியே செய்யறேன். தேவன் என்ன உனக்கு வெளிப்படுத்தினாரோ நீ செய்றியா? உன்னால் செய்ய முடியுமா? நங்கூர் விடப்பட்ட விசுவாசியால் ஜீவிக்க முடியுமா பூமியிலே? The scripture is what tells what you are. நீ யாரு நீ சொல்றவல்ல, வேதவசனம் சொல்லுது. இயேசுவானவர் தன்னை மேசியா எல்லாரும் சொல்லல, அவர் மேசியா என்பதை வேதம் சொல்லுச்சு. ஏன் சொல்லுச்சு வேதம்? வேதம் என்ன சொல்லுதோ அவர் அதை செய்தார். மோசே அதை செய்ய முடியல, யோவான் சொன்னது செய்ய முடியல. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நிருபத்தை, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசனத்தை வேத புத்தகத்திலே எழுதப்பட்ட அந்த நேரத்துல யோவான் ஸ்நானன் அந்த பூமியில் அவர் இருந்தார். ஆனால் யோவான் ஸ்நானங்களால் அதால் நிறைவேற்ற முடியல. அதை நிறைவேற்றும்படிக்கு இயேசு அந்த பூமிக்கு வந்தார். யோவான் ஸ்நானனை செய்ய முடியல, பேதுருவை செய்ய முடியல, அப்போஸ்தலனை செய்ய முடியல. அதை செய்யும்படிக்கு இயேசு அந்த பூமிக்கு வந்தார். அதை அவர் செய்து முடித்தார். அதனால அவர் விசுவாசியா இருந்தார். அதனால தான் தேவ வார்த்தையில நம்பிக்கை இருந்தார். அவர் மேசியா என்பதை வேதம் சொல்லுச்சு. அவர் ரட்சகர் என்பதை வார்த்தை நிரூபித்தது அவர் ரட்சகர் என்பதை. Is that right? அப்ப நீ விசுவாசம் சொல்லும்போது உன்னை நிரூபிக்க வேண்டியது யாரு? தேவனுடைய வார்த்தையை நிரூபிக்கணும். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தை. இப்ப வார்த்தை உன்னை பத்தி தான் பேசுது. கிறிஸ்துவின் சாய் இப்படி இருக்குன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அதை நீ நிறைவேற்றும் பொழுது நீ சொல்லலாம், வேதம் சில காரணம் பாருங்களா, தேவன் சொல்லி இந்த மணி நேரத்துக்கு செய்து நான் விசுவாசிக்கிறேன். அவன் செய்யறது தப்பு தான் சொல்ல மாட்டேன். அப்படி போஸ்ட் அடிக்கிறவங்க அவங்க செய்யறது தப்பு நான் சொல்ல மாட்டேன். அவங்க மாத்திக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவங்க தேவனுக்கு விசுவாசி கிடையாது, அவன் வார்த்தைக்கு விசுவாசி கிடையாது. வார்த்தைக்கு விசுவாசியே இருக்கிற ஒருவன் வார்த்தைக்கு மாத்திர விசுவாசியா இருப்பான். தேவனை பிரியப்படுத்தினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தையை பிரியப்படுத்தினார். ஜனங்களுக்கு அது தெரியல. நல்ல மனுஷன் பா, அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கும் மேலானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Is that right? ஒன்னும் அவர் நல்ல மனுஷன் பாட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது நம்மளால பார்ப்பான், நேர்ப்பான் பார்ப்பான். ஃபர்ஸ்ட் பார்ப்பான் நல்ல மனுஷன் சொல்லுவான், ரெண்டாவது நல்ல மனுஷன் சொல்லுவோம், மூணாவது ஓகே அடுத்து நம்ம யார் மாதிரி வரணும், இந்த நல்ல மனுஷன் மாதிரி நம்ம வரணும். வேதம் சொல்றது பிரதர் சிஸ்டர், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்வணராக இருக்கிறது போல அவரை போல நீங்கள் பூர்ண சர்வணராக இருக்கிறார். எந்த மனுஷன் போய் என் கர்த்தர் ஒருவரே சத்தியவர். அதுதான் நம்ம செய்தி பிரதர் சிஸ்டர்.
அதுதான் தேவனுடைய சாயலை உருவாக்குறது. அதுவே என்னோட இருக்கு. Who was Jesus Christ? What type of person was Jesus Christ? எப்படிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட குணலட்சணத்தை அவர் உடையவராக இருந்தார்? பிதாசே குமாரன் காண்பது. ஓ மனவாட்டி, அவருடைய எலும்பில் எலும்பும் அவருடைய மாம்சத்தில் மாம்சமும். மனவாட்டி யாருடைய பாகம்? கிறிஸ்துவின் பாகம். சபையில உறக்க பேசிட்டு வெளியே போய் போஸ்ட், நீ யாருக்கு பார்க்கணும்? நீயே போ. அப்புறம் எதுக்கு நீ கிறிஸ்டின் பாகம் சொல்ற? எப்படி இருக்கணும் சிஸ்டர்? கிறிஸ்துவின் பாகமா இருந்துங்கன்னு அந்த பக்கமும் பாகமா இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்குது வேதத்துல, ஆவிக்குரிய வேசித்தனம். இது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கலாம். பேசுறதே ஒரு கடுமையா இருந்ததுன்னா அது செய்தி எவ்வளவு கடுமையா இருக்கும். You have to look into that, brothers and sisters. Spiritual abomination, spiritual fornication, ஆவிக்குரிய வேசித்தனம். இயேசுவானவர் எங்கேயுமே தன்னை அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. போராட்டங்கள் இருந்தது, பாடல் இருந்தது. ஆனா ஒரு சரியான பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தேவனுடைய குணத்தை சரியாக அவர் பிரதிபலித்தார். யாருக்காக அதை பிரதிபலித்தார்? இந்த கடைசி காலத்துல அவருடைய மனவாட்டியை முன்குறிக்கப்பட்ட அவர்களுக்காக தன்னை அவர் பிரதிபலித்தார். எல்லாம் இந்த செய்தி பொது ஜனத்துக்கான செய்தி அல்ல. இந்த செய்தி பொது ஜனத்துக்கான செய்தி இல்லைன்னா இந்த செய்தியை அனுப்பினவர் பொது ஜனத்துக்கானவர் அல்ல. இந்த செய்தி மனவாட்டிக்கான செய்தினா அவர் மனவாட்டிக்குரியவர். இதெல்லாமே ஆவிக்குரிய மனவாளன் ஆவிக்குரிய மனவாட்டியை பத்தி மாத்திரம் தான் பேசுது. நடுவில் யாருக்கு இடமே கிடையாது. குறுக்கோளில் நுழைய முடியாது சிஸ்டர். மனவாட்டி அவருடைய சத்தமா இருக்கிறார் இந்த கடைசி காலத்தில். பேசிட்டே இருப்பான். ஏன்னா வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கிறார். நேசிக்கிறார் சிஸ்டர். எத்தனை பேர் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள்? What type of person was Jesus? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நபர்? அவர் என்னவா இருந்தார்? You have to identify yourself with that character, with that image. அந்த சாயலோட நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எத்தனை பேர் உங்களை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் சிஸ்டர்? எத்தனை தேவ குமாரன் குமார்த்தி இங்கே உண்டு? கல்வி மொழி தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நிச்சயமாகவே நாங்கள் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நோக்கத்தை இதுவரைக்கும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. தேவனை அழைத்ததின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. பலவீனங்களை பண்ணி, எங்கள் குற்றங்களை பண்ணி, எங்களுடைய மீறுதல்களை பண்ணி, தமிழத்தில் வருகிற எந்த ஒருவரையும் நீர் புறம்பே தருகிற தேவன் அல்ல. தாவியுடைய பாவங்களை ரத்தாம் வரம் போல சிவப்பாக இருந்தாலும் அவர்களை பச்சை போல் வெண்மையாக்குவேன் என்றவர். கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. அநேக கருத்துக்கள் மாதங்களில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவனின் ஒவ்வொரு கண்களும் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். ஒவ்வொரு கண்களும் அந்த கண்ணாடியை நோக்குவதாக, ஒவ்வொரு கண்களும் அந்த குணத்தை நோக்குவதாக, ஒவ்வொரு கண்களும் அந்த கீழ்ப்பதை நோக்குவதாக. தாவே அவருடைய கண்களை திருப்பும், அவருடைய இருதயத்தை திருப்பும், எங்களுடைய மனதை திருப்பும். நாங்கள் மனம் திரும்பட்டும், எங்களுடைய மனம் திரும்பட்டும். இயேசுவுக்கு நேராக, இயேசுவின் குணத்துக்கு நேராக, இயேசுவின் கீழ்ப்படுதலுக்கு நேராக எங்களுக்கு அது தேவையா இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய குமாரர்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசிகளாய் ஜீவிக்க விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கான பூரண குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் முன்னோக்கட்டும். அவர் எப்படி ஜீவித்தாரோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்கள் வெறுமையானவர்கள்.
ஒரு காலம் மேலானவைகள் அல்ல அவைகள். கர்த்தாவுடைய வார்த்தைக்கு ஒரு காலம் அவைகள் ஈடாக முடியாது. எந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போமாக. நீங்கள் பயன்படுத்தும் எங்கள் ஜீவியத்தை பயன்படுத்தும். நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை இயேசுவை நோக்கி நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். வார்த்தை இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, தேவனுடைய குணத்தை எங்களுக்காக பிரதிபலித்து ஒரு பரிபூர்ண மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பூமியில் ஜீவித்து காண்பித்த உம்மை நாங்கள் காணட்டும். பூர்ண சகுனத்தை இந்த பூமிக்கு நீர் கொண்டு வந்து விழுந்து போன எங்களுடைய குணங்களை கர்த்தாவே நீர் நீக்கத்தக்கதாக இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே இந்த குணாதிசயம் விழுந்து போயிருக்கிறது. அறிக்கை இருக்கிறோம். உம்மை போல பூரண சகுனராக ரூபமாக்குவீராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த மணி நேரம் முதல் ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய அன்பின் நீளம் அகலம் ஆழத்தை நான் அறிந்து கொள்ளட்டும். உடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ளட்டும். உடைய ஜனங்கள் ஒவ்வொரு கர்த்தாவை தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட இருதயமும் இயேசுவை நோக்குவதாக, வார்த்தையை நோக்குவதாக அந்த இனிமையான ஜீவியத்தை வகுத்தாலும், அந்த கரடுமுரடான விசுவாசமுள்ள ஜீவியத்தை வகுத்தாலும், அந்த தன்னிச்சையாய் வார்த்தை கேட்டு நிற்கிற அந்த ஜீவியத்தை நம்ம பெற விரும்புகிறோம் கர்த்தாவே. இந்த மணி நேரத்தில் இந்த தேவகுமாரன் இந்த தேவகுமாரத்தை தேவனுடைய வார்த்தையால் ஜீவிக்க நீர் எங்களை பழக்கமையும் மதுரமாக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியை முதலாவது நாங்கள் தேடட்டும் கர்த்தாவே. எங்களுடைய நீதியை நாங்கள் தேடட்டும், எங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடட்டும், எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் தேடட்டும், எங்களுடைய மருத்துவமாக நாங்கள் தேடட்டும், எங்களுடைய நித்திய ஜீவனை நாங்கள் தேடட்டும். ஓ கர்த்தாவே, தாகம் எங்களுக்குள் இருக்கிற தாகத்தை நாங்கள் சரி பார்க்கணும். இயேசுவை கேட்ட தாகம், ஒரு குமாரனை கேட்ட தாகம், ஒரு குமார் ஆகும்படியான தாகம் எங்களுக்குள் இருக்கிறதா? இந்த தாகத்தை நாங்கள் சரி செய்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவனுடைய இனிமையான சமாதானம் தங்கியிருப்பதாக, எல்லா உலக காரியமும் நீங்குவதாக கர்த்தாவே. இந்த மணி நேரத்தின் செய்தி அவர்களுக்குள்ளாக நிலைநிற்பதாக நீங்களை பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. நீங்களை கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கொள்ளும் தேவனுடைய கிறிஸ்துவோடு நாங்கள் எங்களை இனம் கண்டு கொள்ளட்டும். Let us be identified with Christ Lord. கிறிஸ்துவோடு எங்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளட்டும். கிறிஸ்துவுக்குள் இந்த அடையாளங்கள் எங்களுக்குள் இருக்கிறதா? என்னை விசுவாசிக்கிறவன் விசுவாசங்களை தொடரும் அடையாளங்கள் ஆவன. என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய கிரியைகளை செய்வான், அதற்கும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்றவர். கிரியைகள் எங்களுக்குள் இருக்கிறதா? பரிசோதிக்கட்டும். எங்களை நாங்கள் நிதானிக்கட்டும். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயத்திற்கப்படும் என்று பவுல் எழுதினார். ஓ கர்த்தாவே, நாங்கள் நியாயத்திற்கு உட்படாதபடிக்கு, ஆக்கினைக்குட்படாதபடிக்கு எங்களை நாங்களே நிதானிக்கட்டும். நாங்கள் கிறிஸ்துவின் சாயை பெற்றிருக்கிறோமா? நாங்கள் அவருடைய எலும்பில் எலும்பாய் இருக்கிறோமா? அவருடைய மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறோமா? சற்றே நிதானிக்கிட்ட பரிசுத்தமாக உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த பூமியிலே நாங்கள் நிச்சயமாக சாக்கியம் பெற்ற ஜனங்கள் கர்த்தாவே. Really we are privileged people now. சாக்கியம் பெற்ற ஜனங்கள் உம்மை போல எங்களை மறுரூபமாக்குவோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டு தேவ சாயலாக ரோமர் 8:29 படியால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நீர் எங்களை முன்குறித்து பேச்சே அல்ல, help us to demonstrate love. நாங்கள் அதை செயல்படுத்த உதவி செய்ய வேண்டும். நாங்கள் அதை பிரதிபலிக்க உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து மோடுடைய ஜனங்கள் நெருங்கி ஜீவிப்பார்களாக, தொடர்ந்து மோடி இணைந்திருப்பார்களாக. இது கிறிஸ்துவின் மனமாட்டின் காணக்கூடாத இணைப்பின் நேரமாக இருக்கிறது. அது ஒவ்வொருவரும் எல்லாவித இணைப்புகளிலிருந்தும் இருந்து அவர்கள் தங்களை கலற்றிக் கொண்டு உம்மோடு அவர்கள் இணைவார்களாக. என் பிதாவை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்தில் வரான் என்று சொன்னீர்கள். இங்கே உம்மால் இழுக்கப்பட்டவர்கள் உண்டு என்றால் வார்த்தையோடு தங்களை இணைத்துக் கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான
பலனீர்களுக்கு தாரும். நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் கிறிஸ்தாவின் பரிசுத்தாவின் நிறைவு எங்களுக்கு தாரும். எங்கள் சரீர புலன்களை, இந்த சரீர பாரதத்தை 5 புலன்களை, ஆத்மாவில் 5 புலன்களை நீர் கட்டுக்குள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவினவரே எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நீர் வருவீராக. இந்த பாண்டத்தை கட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும் கிறிஸ்தாவின் நீர் அதை கட்டுப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை இந்த மாம்ச பாண்டத்தை 5 புலன்களை, ஆத்மாவின் 5 புலன்களை கட்டுப்படுத்திட்டு கிறிஸ்தாவினவரே எங்களுக்குள் வரும் பொழுது என்னால் அதை செய்ய முடியும். எங்களுக்குள் வருகிறார். கரங்கள் உயர்த்தி அதற்காக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பரிசுத்தாவின் நிறைவே தங்களுக்குள்ளாக இந்த மணி நேரத்தில் பெற்றுக்கொள்கிட்ட கர்த்தாவே நடந்து பலப்படுத்தும் கர்த்தாவே. இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். குமாரனை சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நாங்கள் மறுரூபமாகட்டும் கர்த்தாவே. துதிக்கிற மகத்துவத்தை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் செல்கின்ற மேங்களிலே நீர் உமது வார்த்தை பெருகுவதாக இவைகளின்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், செய்தி வாசியுங்கள், ஜீவியுங்கள். மிக சமீபத்தில் God bless you.